படபடப்பு அதிகமாக இருக்குது, அதாவது ஆங்ஸைட்டி பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட அளவுக்கு அதிகமாக டென்ஷன் ஆவாங்க இல்லையா, தேவையில்லாத டென்ஷன் அதிகமாகுது. அப்படி இல்லைனா தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, மன அழுத்தம் அதிகமான காரணத்தினால தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது. படுத்த உடனே தூக்கம் வரல, இல்லை தூக்கத்தில் நடுவில் முழிப்பு வந்துடுது. தூக்கத்தில் இப்போ நடு இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணி அளவுக்கு தூக்கத்தில் நடுவில் முழிப்பு வந்துடுது. திரும்ப படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாருக்குமே சரி, ரொம்ப சீக்கிரமே மன அழுத்தம், படபடப்பு, டென்ஷன் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பூக்களை கொண்டு செய்யக்கூடிய தேநீர் பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். அது என்னென்னா, செண்பக பூக்களை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலாம். இந்த செண்பக பூக்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லும் போதே நிறைய பேருக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பூக்கள் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. செண்பக பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் காய்ந்த நிலை, அதாவது நல்லா வெயிலில் உலர்த்தி ட்ரை ஃபார்மில் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். காய்ந்து இந்த செண்பக பூக்களை வாங்கியும் நீங்கள் வீட்டில் வைத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூக்களாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ந்த பூக்களாக இருந்தாலும் சரி, 3 பூக்கள் எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தேநீர் செய்கிறதுக்கு 3 பூக்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 200 மில்லி தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. 60 மில்லி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை வடிகட்டி இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு பனங்கற்கண்டு பொடி இதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் காலையில் டீ காஃபி எதாவது குடிச்சிட்றீங்க அப்படின்னா காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 30 நிமிடம் முன்னாடி எடுத்துக்கலாம்.